ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பருப்பு காலிஃப்ளவர் கடையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு கலந்த பருப்பு எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் 10 பல்லு பூண்டு, சோம்பு சேர்த்துருக்கேன், ஜீரகம் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கொலையை எடுத்துக்கிறேன். நான் ஒரு 4-5 விசில் வந்தால் போதும் இந்த மாதிரி குழஞ்சிரும். எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தக்காளி பழம், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் இடித்து வச்சுருக்கேன், பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கு கறி லீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறேன். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துங்க. பேனில் நெய் ஊற்றிங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிப்பு ஜாமான் போட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கு கறி லீஃப் சேர்த்துக்கலாம். கறி லீஃபும் நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கு வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா வதங்கி கோல்டன் கலர் வந்த பிறகு அதுக்கு க்ரீன் சில்லி, பெருங்காயம், இடித்து வச்சு ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்றேன். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்றேன். கடைசியாக நம்ம காலிஃப்ளவர் பருப்பு கடையில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்றேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போதுமான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நான் வந்து புளி ஊற்ற மாட்டேன். அப்படியே புளி ஊற்றுறதுனா நீங்கள் புளி ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் இதை வந்து பரோட்டாவில் தான் சாப்பிட போகிறோம். ரொட்டி, சனை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மணக்க இருக்கும். நெய் ஊற்றின பருப்பு கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து பரோட்டா போட்டுட்டு இந்த கடையில் ஊற்றுறேன். பாருங்கள் கடையில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு நல்லா சுட நல்லா இருக்கும். நெய் வாசத்தோட மனமாக நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.